நான் ஏன் காலண்டர இந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் இருக்குங்க. அக்டோபர் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் ட்ரேடிங் ஓப்பன் பண்ண போறாங்க. வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 21ஆம் தேதி 1:45 பிஎம்லேருந்து 2:45 பிஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நார்மலா தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் லீவு. பட் இருந்தாலும் இந்த நல்ல நாள்ல மக்கள் வந்து ஷேர் வாங்கி போட்டோம். இது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு நல்ல நாளா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா, இந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு ஷேராவது வாங்கி போடுவாங்க. அதாவது ஒரு நிஃப்டி 50லேருந்து ஒரு நல்ல கம்பெனியா சூஸ் பண்ணி வாங்கி போடுங்க. இல்ல அப்படின்னா ETF நெறையா இருக்கு. அதுல எது உங்களுக்கு வந்து சேஃபா ஃபீல் பண்றீங்களோ, அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ, அ இப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். MRF ஷேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரூ. 300 ரூ. 200 ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் வந்து இப்ப ரூ. 1,00,000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ட மாசம் மாசம் பழக்கப்படுத்திக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட பயமா இருந்துச்சு அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. ஸோ இந்த மாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிய கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இன்னும் உங்களுக்கு சேஃபா வேணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த கோல்டு பீஸ் இருக்கு தெரியுமா? அதுலயாவது உங்க பணத்த போடுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆ நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. ச்சே! நம்ம தாத்தா, பாட்டி மட்டும் அந்த காலத்துல இடம் வாங்கி போட்டிருந்தா, இந்த வாட்டி நாம தானே ராஜாவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதே மாரி உங்களுடைய பேர குழந்தைங்க யோசிக்க கூடாதுல்ல. ச்சே! நம்மளுடைய தாத்தா, பாட்டி மட்டும் இந்த கம்பெனி ஷேர வாங்கியிருந்தா, இந்நேரம் நம்ம வேற லெவல்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க கூடாதுல்ல. அதனால இப்பவே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஹேப்பி இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஹேப்பி திவாலி. ஹேவ் எ கிரேட் டே.